लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहदस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலிர்மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றுகளின் வரிசையில் இன்றைக்கு 2339வது நாள் பாசுர பதிவேற்று. திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய திருமொழியிலே 9ஆம் பத்திலே வரக்கூடிய 9ஆம் திருமொழியுடைய 8வது பாசுரம், 888வது பெரிய திருமொழி பாசுரம், திருமாலிருஞ்சோலை பாசுரத்திலே இது 18வது பாசுரம். தாய் நிலையிலிருந்து பரகால நாயகி பெருமாளை அடைவாளோ அடைவாளோ என்று ஏக்கத்தோடு பாடுகிற பாசுரங்கள் இந்த பாசுரங்கள். அதிலே இது 8வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிப்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாபி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம்புள் மங்கையர்கோன் தூயோன் சொல்மானவேல் நெஞ்சுக்கு ஈரொற்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கடலின் பொறி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுக முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை கறி வழியே பறிக்க வேணுமென்று கோலை பதிவிருந்த குற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள் வேணும் துணிந்து. 888வது பெரிய திருமொழி பாசுரம். பாரதனுக்கு அன்று அருளி பாரதத்து ஒரு தேர் முன்னின்று காத்தவன் தன்னை விண்ணோர்க்கு கருமாணிக்க மாமலையை தீர்த்தனை பூம்பொருள் சூழ் திருமாலிரும் சோலை நின்ற மூர்த்தியை கைதொழவும் முடியும் கொல் என் மெய்குழற்கே. பெரிய அடர்ந்த அழகான கூந்தலை உடைய என்னுடைய பெண் இந்த பெருமாளை பார்ப்பாளோ? எந்த பெருமாள்? பாரதத்தோர் போர் தொடங்கப் போகிறது என்று தெரிந்தவுடனே கண்ணனிடம் ஆசி வாங்க வேண்டும், அவனுடைய ஆதரவை பெற வேண்டும் என்று பாண்டவர்கள் சார்பில் பார்த்தனும் கௌரவர்கள் சார்பில் துரியோதனனும் வருகிறார்கள். வந்தவர்கள் கண்ணன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னவுடனே துரியோதனன் இந்த இடையனுடைய கால் பக்கத்திலா நாம் உட்கார்வது என்று அவனுடைய தலைப்பக்கத்திலே போய் உட்கார்ந்தான். ஆனால் பார்த்தனோ தன்னுடைய நண்பனும் உறவினனும் இல்லாமுமாக இருக்கிற கண்ணனுடைய பாதத்துக்கு அருகிலே உட்கார்ந்து கொண்டு பாதத்தை வருடி விட்டு கொண்டே சுகமாக கண்ணன் தூங்கட்டும் என்று நினைக்கிறான். முதலில் வந்தவன் துரியோதனன், இரண்டாவது தான் அர்ஜுனன் வருகிறான். ஆனால் அர்ஜுனன் கண்ணனுடைய பாதத்துக்கு அருகில் அமர்ந்திருக்கிறான். சிறிது நேரம் கழித்து கண்ணன் உறக்கம் கலைந்தது போல எழுந்து முதலிலே அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, உன்னை பார்த்தது சந்தோஷம், என்ன வேண்டும் என்று கேட்கிறான். அப்போது பதறி அடித்துக் கொண்டு துரியோதனன், அவன் நான் தான் முதலிலே வந்தேன் என்று சொல்லுகிறான். அதற்கு கண்ணன் சொல்லுகிறான், நீ முதலில் வந்திருந்தாலும் துரியோதனா, நான் முதலில் பார்த்தது அர்ஜுனை தானே. மற்றொன்று, எப்போதுமே பெரியவர்கள் சிறுவர்கள் இருக்கிற போது சிறுவர்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்களிடம் பேசிவிட வேண்டும். ஏனென்றால் ஒருவேளை பெரியவர்கள் பேசி முடித்து விட்டால் சிறுவர்கள் அங்கே பேச முடியாது. எனவே உலக வழக்கப்படி சிறியவனான அர்ஜுனன் அவனுக்கு வேண்டியதை கேட்கட்டும், பின்னால் உனக்கு வேண்டியதை நீ கேள் என்று கேட்கிறான். பதைப்பதைப்போடு அமர்ந்து கொண்டிருக்கிறான் துரியோதனன். அர்ஜுனனோ கண்ணனை பார்த்து, கண்ணா, எங்களுக்கு வேறொன்றும் வேண்டாம், எங்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் நடக்கப் போகிறது, அந்த யுத்தத்திலே என்று சொன்ன உடனே கண்ணன் சொல்கிறான், இந்த யுத்தத்திலே என்னுடைய அண்ணன் பங்கேற்கவில்லை, அதனால் நானும் பங்கேற்கப் போவதில்லை. நான் ஆயுதம் இல்லாதவனாக எந்த விதமான போர் செயல்களும் செய்யாதவனாக நிற்பேன். என்னுடைய பலம் முழுவதுமான என்னுடைய யாதவப்படை மற்றொரு பக்கம் இருக்கும். இது எதில் வேண்டுமோ அதை கேட்டுக்கொள் என்று சொல்கிறான்.
அர்ஜுனன் சொல்கிறான், நீ ஆயுதமும் ஏந்த வேண்டாம், எதுவும் ஏந்த வேண்டாம், நீ எங்கள் பக்கத்தில் இரு போதும் என்று சொன்ன உடனே துரியோதனனுக்கு அப்பா என்று இருந்ததாம். ஏனென்றால் அவன் கேட்டு வந்தது கண்ணனை அல்ல, அவனுடைய படையைத்தான். எனவே சந்தோஷத்தோடு கண்ணனுடைய படையை தன்னை ஆதரிக்கிறது என்ற தெம்போடு சென்று விடுகிறான். அர்ஜுனனை பார்த்து கண்ணன் கேட்கிறான், அட மடையனே, உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காகத்தானே நான் முதலிலே உன்னை பார்த்தேன் என்று சொல்லி ஆயுதம் எடுக்காது என்னை நீ ஏன் தேர்ந்தெடுத்தாய்? சகல விதமாக என்னுடன் இருக்கக்கூடியவர்களாக என்னை போன்றவர்களாக இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான யாதவ சைன்யத்தை எடுத்துக்கொண்டிருக்க வேண்டுமே நீ என்று கேட்கிறான். அதற்கு அர்ஜுனன் சொல்கிறான், கண்ணா, யார் எங்கிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீ இருக்கிற இடத்திலே வேறு யாராலும் வர முடியாது. நீ இல்லாத இடத்திலே எவனும் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். எனவே நீ எங்கள் அருகிலே இருந்தால் போதும். நீ எங்கள் அருகில் இருக்கும்போது யாரும் எங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று சொன்னானாம். அதனால் அவனுடைய பக்திக்கு மெச்சி அன்றைக்கு ரத சாரதியாக பார்த்தனுக்கு இருந்தவன் தேரை முன்னின்று நடத்தி பாரத போரையை முன்னின்று நடத்தினான் கண்ணன். அப்படி மட்டுமல்ல, விண்ணோர்கள் என்று சொல்லக்கூடிய நித்திய சூரியர்களுக்கெல்லாம் அவன் கருமாணிக்க மலையை போல காட்சியளிக்கக்கூடியவன், கருணை மழையை பொழியக்கூடியவன். அப்படிப்பட்டவன் தான் தீர்த்தங்கள் நிறைந்திருக்கிற, அழகான பொருள்கள் நிறைந்திருக்கிற திருமாலிரும் சோலையிலே நின்று கொண்டிருக்கிறான். அந்த மூர்த்தியை கை தொழுது வணங்க அழகான நீண்ட கூந்தலையுடைய, அடர்த்தியான கூந்தலையுடைய என்னுடைய பெண் வாய்ப்பு பெற்றாளோ என்று கேட்கிற பாசுரம் இந்த பாசுரம். தெய்வமே மனிதர்களுக்காக இறங்கி வந்து வேலை செய்தது கண்ணனுடைய திரு அவதாரத்திலே தான். பாண்டவர்களுக்காக அவன் செய்யாத செயலே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு தன்னை வணங்கிய அடியார்களுக்கு தானே கதி என்று நினைத்த அடியார்களுக்காக தன்னையே முழுமையாக கொடுத்தான் கண்ணன் என்பது பாரதம். அப்படி பாரத போரை முன்னின்று நடத்தியவனும் மாணவர்களெல்லாம் கைதொழுமாறு நின்று கொண்டிருக்கக்கூடியவான பெருமாள் இந்த திருமாலிருஞ்சோலையில் நின்று கொண்டிருக்கிறான். என்னுடைய பெண் அவனை சேவிக்கிற பாக்கியத்தை பெற்றாளோ என்று பேசினாள் தாயாக ஆழ்வார். இந்த பாசுரத்திலே மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிப்போம். பார்த்தனுக்கு அன்று அருள் பாலித்து அருளி பார்த்தரது ஒரு தேர் முன் நின்று காத்தவன் தன்னை விண்ணோர்க்கு கருமாணிக்க மாமலையை தீர்த்தனை பூம்பொழில் சூழ் திருமாலிரும் ஜோலை நின்ற மூர்த்தியை கை தொழுவும் என் மொய் உழற்கு முடியுமோ கொல். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்தியாப்தனாவா பிரகதேசுவாவாது கரோமி எத்த சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாகிய உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.